பசி சரியாக எடுக்கலை அப்படின்ற குழந்தைகளுக்கு இந்த மா இஞ்சி ரசம் இல்லைன்னா மா இஞ்சி துவையல் மாதிரி அவங்க மதிய உணவில் சேர்த்தீங்க அப்படின்னும் போது வயிறு மந்தப்பட்டு போயிருக்குன்னா அதை சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, மா இஞ்சியில் இருக்கக்கூடிய என்டரோகைனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள். இந்த என்டரோகைனேஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்சைம் சத்து. இந்த ஒரு ஊட்டச்சத்து என்ன செய்யும்னா செரிமானத்தை சீராக வைத்து அஜீரணம் மாதிரியான செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி சில ஆஸ்துமா நோய் பாதிப்பு இருக்குது, நிமோனியா, பிராங்கைட்டிஸ் மாதிரியான நுரையீரல் சம்மந்தப்பட்ட சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு வெத்தலை இலை இருக்கு இல்லையா, இந்த வெற்றிலை ரசத்தை மதிய உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வரலான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த மா இஞ்சி ரசத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமம் சீக்கிரமே நாளடைவில் கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் மா இஞ்சியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் மா இஞ்சி சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்